கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட 2வது டாக்டர் வந்து இப்போ 12th முடிச்சிருக்காங்க. நீட்டு எக்ஸாம் எழுதி அவங்களுக்கு ரிசல்ட்லாம் வந்துருந்துச்சு. நாங்கள் வந்து எல்லாருமே அதாவது போன ஜூன் 29 வந்து அந்த அப்ளிகேஷன் எம்பிபிஎஸ் போடுறதுக்குள்ளது வந்து ஓப்பன் ஆகிருந்திருக்கு. நாங்கள் வந்து அதை பார்க்கவே இல்லை. ஜூலை 23 வந்து அந்த அப்ளிகேஷன் இப்போ எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணணும்னா நம்ம வந்து ஆன்லைன் போர்ட்டலில் அப்ளிகேஷன் போடணும். அந்த அப்ளிகேஷன் போட வேண்டியதை வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் ஒர்க்லாம் கொஞ்சம் நிறையா இருந்தனால அதை எப்படி மிஸ் பண்ணோம்னே தெரில. எங்களை மாதிரி மிஸ் பண்ணவங்க தமிழ்நாட்டிலே சேர்த்து பார்த்தோம்னாலே ஒரு 5 பேர் 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. எவ்வளோ ஒரு வில்லேஜில் இருக்கவங்க கூட அதை பார்த்து போட்டிருப்பாங்க. எங்களுக்கு வந்து எப்படியோ அதை வந்து ரொம்ப நெக்லிஜென்ஸாக மிஸ் பண்ணிட்டோம். அப்போ 24 வந்து நான் வந்து அந்த ஒரு மெடிக்கல் காலேஜ் இதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் இந்த எப்போ நம்ம இது பண்ணணும்? அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன மேடம் அப்ளிகேஷன் போட்டிங்களான்னு கேட்டார். அப்போந்தான் எனக்கு புரிஞ்சிச்சு, என்ன சார் அப்ளிகேஷன் போடணுமா? இன்னும் அதாவது நாங்கள் மூத்த டாக்டருக்கு வந்து நாங்கள் பண்ண ப்ரொசீஜர் எல்லாமே வேறு. இப்போ ப்ரொசீஜர் மாறி இருக்கு. அதனால தான் வந்து நாங்கள் அந்த ப்ரொசீஜரையே மனசில் வச்சுட்டு இப்போ புதுசாக மாறி இருக்கிறது எதையுமே கவனிக்காமல் இருந்துட்டோம். அப்போ என்ன சார் இப்படின்னு அவர் சொன்னார், என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க, அப்ளிகேஷன் போடலையா, அப்புறம் நீங்கள் எப்படி சேர்ப்பீங்க? தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் இருக்க எல்லா காலேஜஸ்க்குள்ள அப்ளிகேஷனுமே 23 ஈவினிங் 6 o'clock க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப 1 day ஃபுல்லாக ஒன்றுமே ஓடலை, ரொம்ப வருத்தமாயிருச்சு. என்னடா இவ்வளோ ஒரு இக்னரண்ட்டாக இருந்திருக்கோமே அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட தான் ப்ரேயரில் வச்சேன். சரி அஃபிஷியல் சைட்டில் அந்த சைட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். தமிழ்நாடு மெடிக்கல் எஜுகேஷன் செலெக்ஷன் கமிட்டிங்கிற சைட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். அதில் சொல்லியிருக்கோம், அதில் க்ளோஸ்டு, இப்போ ஒரு இது வந்து இவ்வளோ நாளாக ஓப்பனாக இருந்துச்சு, என்ன ரீஓப்பனிங்க்கு சான்சஸ் இருக்கான்னு சொல்லி போடுவேன். அதிலலாம் ரீஓப்பனிங்லாம் சான்சஸ் கிடையாது, க்ளோஸ்டு அப்படியே வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்து நான் நம்பிக்கையாக ப்ரேயரில் வச்சுருந்தேன், எந்த சைட்டும் எதுவும் க்ளோஸ் ஆகட்டும் சுவாமி, ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா ரீஓப்பன் பண்ண முடியும், உம்மால் ஓப்பன் பண்ணாத ஒரு முடியாத ஒன்று வந்து இருக்காது, நான் வந்து கண்டிப்பாக வந்து நம்பி இருக்கிறேன், எனக்கு கண்டிப்பாக ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன சொன்னாங்க, எல்லோரும் இந்த செலெக்ஷன் கமிட்டிக்கெலாம் மெயில் போடுங்க அப்படின்னாங்க. அப்போ எங்கள் அம்மாலாம் வந்து நான் இப்படி போட்டிருக்கேம்மான்னு சொன்னப்போ சிரிச்சாங்க, ஏ அது ஒரு நாள் வந்து அவங்களுக்குலாம் 1000 மெயில் வரும், இதை யாரும் பார்ப்பாங்களா, நீ சும்மா போட்டு விட்டுட்ருக்க அப்படின்னாங்க. இல்லைம்மா நான் ப்ரேயர் பண்ணி போட்டிருக்கேன், ஆண்டவர் வந்து இதை நிச்சயமாக வந்து ஓப்பன் பண்ணி தருவார் அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் விசுவாசத்தோடு இருந்துகிட்டே இருந்தேன். அப்போ 24 இது க்ளோஸ் ஆனதை பார்த்தேன். 24 நைட்லேருந்து மெயில் போட்டுகிட்டே இருந்தேன். 25 கொஞ்ச நேரத்துக்கு பதில் அந்த சைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன் ஒரு நம்பிக்கையோட, எது ரீஓப்பன் ஆகுதான்னு. அப்போ 25 பார்த்தா ஒரு 5:30 6 o'clock கிட்ட அதில் அந்த க்ரீன், அதாவது ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வருதுன்னா அது க்ரீனில் பிளிங்க் ஆகும், அப்படி ஆச்சு. சரின்னு அதை சைட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தா ரீஓப்பன் பண்ணுறோம் சைட்டை, 26க்கும் 27th 2 daysக்கு ரீஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு முதல்ல அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து கரெக்டாக தான் வாசிக்கிறோமா, இதெல்லாம் வந்து நடக்காதுல்ல, இதெல்லாம் நம்ம வந்து சொல்கிறதுக்கு கேள்விப்பட்டிருக்கோம், இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்ட்டு திருப்பி அதை வந்து திருப்பி வாசிச்சுட்டு இவங்ககிட்ட கொடுத்துட்டு இதை பாருங்களேன் ஓப்பன் பண்ணுறான்னு போட்டிருக்கேன். இவங்க சொன்னாங்க, நீ கரெக்டாக வாசி, என்னத்தையாச்சும் வாசிக்காத அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா இவங்க வாசிட்டா, ஆமாம் ஓப்பனாக தான் இருக்குது, ஓப்பன் பண்ணியிருக்கான் அப்படின்னாங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கெலாம் சொன்னேன், எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து நீ அந்த இதை அனுப்பு, நீ எதையாச்சும் சொல்கிற அப்படின்னு. யாருமே நான் சொல்கிறத நம்ப கூட இல்லை. பிறகு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா எல்லாருக்குமே அந்த நியூஸ் தெரிஞ்சு மெசேஜ் வந்துச்சு. இது வந்து நம்ம நம்பவே முடியாத மாதிரி ஒரு மிராக்கிள். அந்த ஒரு அப்ளிகேஷன் போடணும், 1 month டைம் கொடுத்துருக்கான், மிஸ் பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து வழிகளை வந்து எந்த விதத்துலையும் வந்து திறக்க வந்து வல்லவர். அவரோட வல்லமைக்கு மிஞ்சி வந்து ஒரு இதே கிடையாது. ஆண்டவரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இந்த வாய்ப்பு தந்த